You're more than enough. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கையை உயர்த்தி Lord, நீங்க மாத்திரம் போதும். You're more than enough. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் மாத்திரம் போதும் சுவாமி. என் கஷ்டங்களில் நீர் மாத்திரம் போதும் சுவாமி. துன்பத்தில் again நீர் மாத்திரம் போதும் சுவாமி. கையை உயர்த்தி God, you're more than enough. You're all what I deserve. Yes, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே தந்தையாம் தேவன், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தேவன். பலவீனத்துல வந்திருக்கிறீங்களா? தேவனுடைய சுகம் உங்கள் மத்தியில கடந்து வரும். போகலாம் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். கையை உயர்த்தி சொல்லுங்க God, you're more than enough. நீர் மாத்திரம் போதும் சுவாமி. என் கூட நீங்க மட்டும் இருங்க சுவாமி. என் உறவினர்கள் ஒதுக்கலாம், என் சிச்சுவேஷன் மோசமா இருக்கலாம், நான் நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. Yes, you're more than enough. மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னை மீட்க உம் ஜீவனை கொடுத்தீங்க சுவாமி. உம் அன்பிற்கு உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். one more time. என் வாழ்நாள், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதும் சுவாமி. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். Greetings to the name of the Lord and Savior Jesus Christ. இன்று உங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று தேவன் என்னோடு கூட பேசும்படி கொடுத்த வசனம். The given word from God for our concentration and meditation. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு எழுதிய நிருபத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை The கொடுத்தார். writings of Paul to the church of Ephesians. எபேசியர் 2 அதிகாரம் 19வது வசனம். Chapter 2 verses 9 to 11. எபேசியர் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி நான் தேவனுடைய வீடு என்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். உலகத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கில் வீடுகள் இருக்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் தேவனுடைய வீடுகள் அல்ல. ஒரே நகரத்திலே, ஒரே வீட்டிலே, ஒரே இடத்திலே அவர் சமூகத்தில் வரும்போது அவருடைய வீடு எப்படி இருக்குமா? நாம் அவருடைய வீட்டாராய் இருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வீட்டுக்கு வருவதற்கு தாமதம் படுத்துகிறார்கள்.
to come into the temple of the living மற்ற God. காரியங்களுக்கு துரிதமாய் ஓடுகிறார்கள். They are bring themselves for other ஆனால் things. தேவனுடைய வீடு என்கிறது வரும் பொழுது கொஞ்சம் தாமதப்படுகிறார்கள். The temple of God means they are so delayed. ஆராதனை தான் தேவனுடைய வீட்டிலே நடைபெறுகிறது. Worship is taking place. ஆசீர்வாதங்கள் தேவனுடைய வீட்டில் தான் வருகிறது. Blessings are coming down. தனிப்பட்ட இடத்திலிருந்து உனக்கு வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து மேற்கிலிருந்து ஆசீர்வாதம் வராது. Blessings will not come from south or north or any other places. நீங்கள் தேவனுடைய வீட்டில் வரும் பொழுதுதான் ஆசீர்வாதம் உன் வீட்டை தேடி வருகிறது. When you come to the temple of the living God, the blessings will knock your door. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வீட்டில் ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிக்காமல் நீ தாமதிக்க கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். Not delay to inherit the blessings of the Lord in the temple of the living God. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? மோசே என்கிறவன் தேவனுடைய வீட்டில் எல்லா இடத்திலும் உண்மையாக இருந்தானா. In all places Moses was faithful in the house of God. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை தேவனுடைய வீடு. The word what I am saying is the house of the Lord. அந்த வீடுதான் கர்த்தர் வாசம் செய்கிற வீடு. That is the dwelling place of God. அந்த வீட்டுக்குள் வரும்பொழுதுதான் கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மத்தியிலே பிரசன்னமாகிறது. When you step into the house of the Lord, you can see the power of God. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெண்டு நினைவோடு இருக்கும்போது உண்மையான வீட்டின் ஆசீர்வாதங்களை பெற முடியாது. You're holding between too many opinions, you cannot claim the blessings from the house of God. நீங்கள் சற்று தெளிவாய் கவனிக்க வேண்டும். Very clearly pay நாம் தேவனுடைய நகரமாகும் வீடாகும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். We should be a house of God and a city of God. பவுல் எபேசு சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், Epistles, நீங்கள் ஒரே நகரமாக இருக்க வேண்டும், be a one city தேவனுடைய வீடா இருக்க வேண்டும். and the house of God. அப்பொழுது அவர் அச்சமின்றி உன்னிடத்திலே வாசம் பண்ணுவார். So the Lord will dwell among you. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. அச்சமே இல்லாமல் வாசம் பண்ணுவார். Without fear he will தேவன் dwell. வீட்டை குறித்த ஒரு வைராக்கியம் உனக்கு இருக்க You வேண்டும். need the zeal about the house of ஒரு God. காலத்திலே வைராக்கியம் இருந்தது, Those days I had, ஆனால் நாளுக்கு நாள் வைராக்கியம் போய்விடுகிறது. day by day decrease. உன்னுடைய காரியத்தை யோசித்துக் கொண்டே ஓடுகிறாய். Thinking about yourself, தேவன் வீட்டில் நடப்பதை நீ மறந்து விடுகிறாய். forget the things what is ஆனால் happening. தேவன் என்ன செய்கிறார்? நீங்கள் தேவனுடைய வீடாய் இருந்தால் எப்பக்கத்திலும் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். Be a household of God. He is mighty to bless you in any side. நான் உங்களை தேவனிடத்தில் நிறுத்தி நீங்கள் அவருடைய வீட்டில் உள்ள சானாதிபதிகளாக அல்லது அவருடைய பிள்ளைகளாக அல்லது குடும்பத்தில் ஒரு நபராக நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். I delight to decorate you as an ambassador of God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at the Bible. எபிரேயர் புத்தகம் 3:2 சொல்லுகிறது, மோசே தேவனுடைய வீட்டில் எல்லா இடத்திலும் உண்மையாய் இருந்தார். In all places Moses was faithful in the house of God. அவரை தன்னை ஏற்படுத்தின அவரும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Even Jesus also. அப்படி என்றால் நீ தேவனுடைய வீட்டுக்கு நாளைக்கு ஆராதனை என்றால் இன்றைக்கு அவர் வீட்டுக்கு புறப்படுவதற்கு முன்பாகவே உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு உண்மை உள்ளவனாய் வர வேண்டும். Before the Sabbath you should prepare yourself and be faithful to God. அப்படி வரும் பொழுதுதான் If you come, உண்மையுள்ள ஆசீர்வாதத்தை அவர் உனக்கு கொடுப்பார். faithful shall get abundant blessings. ஆபத்திற்கு கிறிஸ்து அல்ல, For the time of day, ஆசீர்வாதத்துக்கு கிறிஸ்து அல்ல, for the blessings நீ not அவருடைய வீடாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். you should be a temple of the living God. தேவனுடைய வீட்டிலே In the house of the மகா ஆசாரி ஒருவர் நமக்கு உண்டாம். we have a high priest. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. அவர்கிட்ட போகும்போது சுத்த மனசாட்சி கழுவப்பட்டு சுத்தமாக்கப்படுகிறோம். If you go to him, you need pure heart. and அநேகர் சொல்லுவாங்க, என் வீட்டுல பெரிய டிஸ்டர்பா இருக்குது, such a disturbance in my house. என் வீட்டுக்குள்ள ஏதோ நிக்குது, Something is standing. என் வீட்டுக்குள்ள ஏதோ நடக்குது. Something is walking. இதெல்லாம் உண்மைதான். It's true. ஆனால் But அந்த வீடு தேவனுடைய வீடா இருக்குமானால், if that should be house உங்க of God, வீட்டை தேவ வீடாக மாற்றுவீர்களானால் change your house as a house அதற்கு of முதலாவது அனுபவங்கள் The first step. கர்த்தர் வீட்டிலே நீ சரியாக இருக்க வேண்டும். you should be correct in the house of the Lord. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம். be to God. பலத்த கைகளை தட்டி Let us all clap. அல்லேலூயா. Praise the Lord. நமக்கு தேவனுடைய வீட்டிலே In the house of the மகாசாரியர் நமக்கு ஒருவர் we இருக்கிறார் have a great high priest. என்று எபிரேயர் புத்தகம் 10 அதிகாரம் 21 கூறுகின்றன. Hebrews chapter 10 verses என் 21. அருமையான மகனே மகளே, Son and daughter இந்த Christ. வார்த்தைகளை சற்று கவனிக்க வேண்டும். Pay your attention. ஆண்டவராகிய தேவன் ஏசாயாவை பார்த்து சொன்னார், Lord said to prophet ஏசாயா Isaiah, என்னுடைய வீடு, my house அவர் சொல்றாரு பாருங்க, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு. is a prayer house for all people. அப்படின்னா அர்த்தம் என்ன? Meaning, தேவனுடைய வீடுதான் சகல ஜனங்களுக்கும். house of the Lord for all people. உங்க வீடு சகல ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா கொண்டு வராது. Your house will not be a blessed one. தேவனுடைய வீடுதான் சகல ஜனங்களுக்கும். House of the Lord for அந்த all. வீடு எவ்விதமா இருக்குமா? House should be ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 56 அதிகாரம் the
56. 7வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 7th word. நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே என் ஜெப கையை தட்டி ஒரு அலையா Praise சொல்லுங்களேன். be to God. என்ன விசுவாச கை Let தட்டி us all clap. பாருங்க. Look at here. இதை ஒரு பர்வதமாக மாற்றி அதன் பிறகு அதை ஜெப வீடாக மாற்றுகிறார். Make your holy mountain then become a house of prayer. அவர்களை மகிழ பண்ணுவேன். கையை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களேன். Praise be. Hither and then நீ you cannot மகிழ்ச்சியா get rest. இருப்பதற்கு ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். There is a place for you to ஒரே enjoy. நகரமாக இருக்கும்படி One city, தேவனுடைய வீடாக இருக்கும்படி house of God. கர்த்தர் தெரிந்து கொண்ட வீட்டிலே உன்னை கர்த்தர் மகிழ்ச்சியாக வல்லமை உள்ளவராக The இருக்கிறார். Lord make you joyful in His house. அநேகர் தேவனுடைய வீட்டுக்கு வந்து சந்தோஷம் இல்லாமல் They போகிறார்கள், come to the temple of the Lord, but they are not ஆசீர்வாதம் happy. இல்லாமல் போகிறார்கள். Not in blessing. அது தேவனுடைய வீடு அல்ல. That is not the house of God. அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்த So வேண்டும். prepare yourself. அப்படி ஆயத்தம் இல்லாமல் If போனால் you're not prepared, எத்தனை வீடு மாறி போகலாம். you may change many houses. ஆனால் தேவன் மட்டுமே மாறவே மாட்டார். He is never ever changed. எத்தனை பேர் ஆமென் How many விசுவாசிக்கிறீர்கள்? believe that? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் Christ is yesterday, மாறாதவர். today and forever. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Amen. அவர் மாறவே மாட்டார். He never ever நீ changed. காண்கிற இந்த வானம் மாறி போகும், Heavens may pass away, நீ காண்கிற இந்த பூமி மாறி போகும், earth may pass away, மரங்கள் கொடிகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும், things of the earth may pass ஆனால் away, அவர் மட்டுமே மாற but மாட்டார். He never ever pass away. எபிரேயர் 13:8 சொல்லுகிறது. 13 verses 8, எபிரேயர் 1:12 சொல்லுகிறது. 1 verses 12 of சங்கீதம் Hebrew, 102:27 சொல்லுகிறது. 102 verses என் அருமையான 27, மல்கியா 3:6 சொல்லுகிறது. Malachi 3 verses 6. நம்முடைய தேவனுடைய வார்த்தை எப்பயுமே மாறாதது. The word of our God is never ever changed. உன்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை அவர் பார்க்கிறார். He analyzes your spiritual அவர் experience. முதலாவது அனலைஸ் பண்ணுவார். First of all, He'll analyze. நீ என் வீட்டிலே எவ்விதமாய் இருக்கிறாய், How are you in the house என்னுடைய of God? சமூகத்தில் எவ்விதமாய் How are காத்திருக்கிறாய், you in His presence? என்னுடைய பாதத்தில் எவ்விதமாய் How are you in அமர்ந்திருக்கிறாய், the feet of God? என்னோடு கூட எந்த அளவுக்கு நீ நெருங்கி இருக்கிறாய் என்று அவர் பார்ப்பார். How closer walk you have with அப்படி God? இல்லாமல் போனால் You will not be like தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. Lord cannot bless you. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஒரே ஒரு வழிதான், there is only one way to be blessed. தேவனுடைய வீட்டிலே நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். Be perfect in the house of the Lord. வாதை உன்னை தொடாதிருப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. Depart you from all the wrath and plagues. You have to do one thing. நீங்க தேவனுடைய வீட்டில் வரும் பொழுது உங்களுடைய காரியத்தை அவருக்கு முன்பாக When ரூபகனப்படுத்தலாம். you come to the kingdom of Lord, you have to expose your things and problems. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. உங்களை சற்று நிஜமான வாழ்க்கையில் நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். I delight to bring you into the life of Christ. நாம் நடக்கிற தூரங்களை நாம் அளவிட முடியும், We can measure our distance. ஆனால் நாம் நடக்கிற தூரத்தில் எவ்வளவு தூரம் நடந்திருக்கிறோம் என்று நினைக்க முடியும். We can judge our previous. அதற்கு ஒரு வாட்சி கட்டிக்கிறான், எவ்வளவு கலோரி குறைஞ்சு எத்தனை ஸ்டெப் நடந்தன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். We have nowadays many devices are there. ஆனால் ஒன்று, But one அந்த thing- நடையினால் வந்த பலன் உனக்கு என்ன? What strength you achieved. ஆனால் தேவனுடைய வீட்டில் எவ்வளவு தூரம் நடந்திருக்கிறாய் என்று அவர் How பார்க்கிறார். far you are remaining in the temple of the Lord. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வீடு என்று சொல்லும் பொழுது House of the Lord means அங்கேதான் மகிழ்ச்சி வருகிறது. there is rejoice. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. வேற எங்கும் மகிழ்ச்சி There கிடைக்காது. is no other rejoicing. அது anywhere என்ன else. வீடு? ஜெப வீடு. Prayer house. வாசிக்கலாம். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் அவருடைய பலிகள் பலிகள் என் பலிபீடத்தின் மேல் என் பலிபிடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. அந்த வீட்டுக்குள் நுழையும் பொழுது When you come to நீங்க the house, சொல்ற அத்தனை பலிகளையும் அப்படியே ஏற்றுக்கிட்டே இருப்பார், Your burnt offerings, your அப்படியே sacrifices கேட்டுக்கிட்டே இருப்பார். will be accepted. வாசிக்கலாம். என்னுடைய வீடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. யாருடைய வீடு? Whose house? இந்த சபை யாருடைய வீடு? Whose house is this church? ஏபி சபை யாருடைய வீடு? AP church. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வீட்டிலே அவர் சகல என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் சகல, நல்லா கவனிக்கணும், ஒரு பர்టిక్యులர் மார்க்கத்துக்கு அல்ல, Not a specific people, ஒரு பர்టిక్యులர் கோத்திரத்துக்கு அல்ல, not a specific racial, சகல ஜனங்களுக்கும் all people ஜெப வீடு என்னப்படும். கையை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லுங்களேன். shall be called. அல்லேலூயா. How அந்த ஜெப வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது, When you step into the house, உன் of ஜெபத்தை prayer, பலிபீடத்தில் ஊற்றும் பொழுது, pour out your prayers, உன் பலிகளை செலுத்தும் பொழுது, offer your கர்த்தர் sacrifices, உன்னை மகிழ்ச்சியாக்கிக் கொண்டே இருப்பார். the Lord will make you rejoice. உன்னை ஆசீர்வதித்துக் He கொண்டிருப்பார். will bless you. உன் தரித்திரங்களை அவரிடத்தில் சொல்லும் பொழுது, Cast out the poverty. உன் பிரச்சனைகளை சொல்லும் போது, Sharing the ஆவியானவர் அதை எடுத்துக்கொண்டே அதற்குரிய பதிலை கொடுத்துக் கொண்டிருப்பார். ஏனென்றால் அது அவருடைய ஜெப The வீடு. Lord will give answer because
that is the prayer house of the Lord. அதனால தான் சொல்லுவேன், That's why I'm saying that. 1000 நாள் ஆகாமின் கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை விட 1,000 days dwelling in the in the place of ஒரே ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் only one day for week. கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பதே நாடுங்கள். Ensure in the temple of the living God is good. அநேகர் தேவனுடைய வீட்டுக்கு வந்து தேவனுடைய வீட்டையே கல்லர் குகையாக்கி விடுகிறார்கள். Many come to the temple of God and they make the cave of robbers. மத்தேயின் புத்தகம் 21:13 அதை கூறுகின்றன. 21 verses 30. மார்க்குவின் புத்தகம் 11:17 கூறுகின்றன. 11 verses. ஆனா இந்த வேத பகுதிகளை கவனித்து பாருங்கள். நாம் கர்த்தருடைய வீட்டுக்குள் நுழையும் பொழுது Step into the house of ஒரு சிலர் கல்லர் குகையை போலவே குகையாகவே வந்து பாவங்களை செய்கிறார்கள். somebody doing errors and committing adultery and sins like a thieves. கர்த்தருடைய வீட்டுக்கு வரும் பொழுது When you come to the temple of மகிழ்ச்சியும் ஆனந்தம் உண்டாயிருக்க வேண்டும். rejoice and happiness will கரங்களை be தட்டி overflow. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all glad. தாவீது அரசனுடைய வாழ்க்கை பாருங்கள். Look at the life of King அவனுக்கு David. பெரிய அரண்மனை. Had a great இந்த palace, பக்கம் தோழிகள் மயில் ரெக்கை எடுத்து வீசிக்கிட்டே இருப்பாங்க. sufficient அந்த servants. பக்கம் வீசிக்கிட்டே இருப்பாங்க. They are blowing பட்டு பீதாம்பரம் தான். blowing many things. எல்லாம் இருக்குது. Everything is sufficient. அழகான அரசன், Great king. வினோதமான ஜூஸ், Peculiar juice. வினோதமான உடைகள். Peculiar dress. ஆனால் அவன் ஒன்று சொன்னான், But he said one என் thing. ஜீவனுள்ள நாளெல்லாம், In my all lifetime. என் ஜீவன் உள்ள In all நாளெல்லாம், my lifetime. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. நன்மையும் கிருபையும் கர்த்தருடைய வீட்டில் என்னை தொடர்கிறது என்று சொல்கிறான். Mercy and grace will follow me. அவர் அல்லேலூயா In the சொல்லுங்க. house of the Lord. அல்லேலூயா. Praise God. பட்டு மெத்தையில் இருக்கிறவன் பட்டை மறந்துட்டான். Forget the sophisticated things. பீதாம்பரத்தை மறந்து விட்டார். Forget everything. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் In my lifetime. கர்த்தருடைய வீட்டிலே In the house of the Lord. நீடித்த நாட்களாய் With long life. நிலைத்திருப்பதே நாடுவே. I will remind கரங்களை the தட்டி house of தேவனுக்கு the ஒரு Lord. அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் All my lifetime. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of நீ God. கர்த்தருடைய வீட்டிலே In the house of the Lord. எல்லாம் இருக்கும். Everything may sufficient. ஏசி இருக்கும், AC. என்னெல்லாம் இருக்கும். All air condition ஆனா available. அத அவன் விரும்பல. He doesn't want. கர்த்தருடைய வீட்டிலே இருப்பதை அவன் விரும்பினான். He delight to ensure in the house of the அதனால Lord. தான் So, நன்மையும் கிருபையும் அவனை தொடர்ந்தது. கரங்களை தட்டி mercy and goodness followed him. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. கிறிஸ்து தான் அதை செய்து முடிக்கிறார். Christ can do எங்கே anything. அவருடைய வீட்டுக்குள் வரும் பொழுது When you come to the house of the கரங்களை Lord. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. தேவனுடைய வீட்டுக்கு வரும் பொழுது Come to the house of the Lord. இத்தனை ஆசீர்வாதங்களும் These all blessings உனக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. are ready for you. பவுல் சொல்லுகிறார், Paul the apostle நான் said, உங்களுடையதை நாடவில்லை, I not seek for your belongings. உங்களையே நாடுகிறேன். I am seeking thee. ஒரு பாயிண்ட் ஒன்னு கொடுத்துட்டு போயிருக்கிறார். He already gave a point. ஒரு மணி நேரம். At least 1 hour. கரம் தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. அந்த ஒரு மணி நேரம் ஏன் பாயிண்ட் பண்ண தெரியுமா? Why the Lord said, யாருக்கா தெரியுமா? do you know that? யாருக்கா தெரியுமா? அந்த ஒரு மணி நேரம் உன்னை சோதனையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும். To preserve you from all the trials of Satan. வீட்ல சும்மா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க? In your free time, புறப்பட்டு வந்து தேவனுடைய வீட்ல ஜெபம் பண்ணுங்க. come to the temple of the Lord and pray. அது அவருடைய வீடு. That is the house of God. ஜீவனுள்ள வீடு. Living God's house. மகிழ்ச்சி நிரம்புகிற வீடு. House of joy. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஆனால் வீட்டுக்கு வரும்போது ஒரு கல்லர்களைப் போல வராதீர்கள். Don't come like an robbers. கல்லர்களைப் போல வராதீர்கள். Don't come like thieves. தேவனுடைய வீட்டுக்கு நான் போகிறேன், என் ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார் என்று வாருங்கள். I'm going to the temple of the living God. He will give my blessings. அதுதான் தேவனுடைய வீடு. That is the house of என் God. அருமையான மகனே மகளே, Children. அதைத்தான் தாவீது சொன்னான். That's what King David said. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்களே பாக்கியவான்களா. Oh, they are blessed those who ensure in your house. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம். God. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு. Glorious Jesus. கர்த்தருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் மட்டுமே பாக்கியவான்கள். Blessed are they those who ensure in the temple of the living அவர்கள் God. எப்போதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே They will இருப்பார்களாம். always praise God. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. சங்கீதம் 23:6 சொல்லுகிறது, 23:6. ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே இருப்பேன் In என்றார். my all lifetime. I சங்கீதம் will be in the house. 84:4 சொல்லுகிறது, 84 verses. தேவனுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are they those who அவர்கள் come to the கர்த்தரை temple. துதித்துக் கொண்டே இருப்பார்களா. They will praise the Lord. கரங்களை தட்டி always. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. நாம் என்ன செய்கிறோம்? How are we? ஞாயிற்றுக்கிழமை கூட லேட்டா வர்றோம். Even Sunday also we are lazy. கல்லர்களை போல வருகிறோம். Coming like a thief. அப்படி வரக்கூடாது. Should not be. நான் தேவனுடைய வீட்டுக்கு போகிறேன். I am going to the temple நான் of the தேவனுடைய Lord. வீட்டுக்கு போகிறேன். அதனால தான் ஒரே நகரமாக ஒரே தேவனுடைய வீடாய் Should இருக்கிறீர்கள் be என்று a சொல்லுகிறார். one city and one house of God. தேவனுடைய வீட்டில் எப்பொழுதும் உண்மையாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். Learn to be faithful in the house உண்மை of the Lord. இல்லாமல் போனால் ஆசீர்வதிக்க மாட்டார். Without faithfulness, you will தேவனுடைய not be வீடு blessed.
எப்படிப்பட்டது என்று House கவனித்து of the Lord பாருங்கள். is such a great. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. தேவனுடைய வீட்டில் தான் உனக்கு பதிலே வரும். You can receive your answer from the house of the நீ எங்க Lord. போகணும், Where should go? நீ எப்படி வாழணும், How should you நீ live? எப்படி ஜீவிக்கணும் How should you live? என்ற பதிலே தேவனுடைய வீட்டில் தான் உனக்கு You வரும். can get from the house of the கரங்களை Lord. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. பலத்த கைகளை Let தட்டி. us all clap. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18வது வசனங்களை வாசிக்கலாம். Judges 20 verses 18. இஸ்ரவேல் புத்திரரான இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. என்ன விசுவாச கைத்தட்டு. இஸ்ரவேல் புத்தர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டுக்கு போனார்களாம். Children of Israel rise up and went up. நடந்தது என்ன? What happened? எங்களில் யார் முந்தி போய் பென்யமீன் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all clap. எல்லா இஸ்ரவேலரும் போறாங்க. All the children of Israel அவங்க வீட்டுக்கு போகல. not their houses. எங்க போனார்களா? Where? தேவனுடைய வீட்டுக்கு போனார்கள். Went up to the house of God. பென்யமீன் புத்திரர்கள் யுத்தம் பண்ண போகிறோம். To fight the battle. விரோதமாய் வந்து விட்டார்கள். They came against ஆண்டவர் யுத்தம் வருகிறது. The battle பிசாசு coming. பிரச்சனை கொண்டு வருகிறான். Demon is troubling. ஆண்டவர் யார் போகிறது Which of us என்ற shall go? பதிலை தேவனுடைய வீட்டில் தான் உனக்கு வரும். Answer will come from the house of the Lord. தேவனுடைய வீட்டுக்கு இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லோரும் புறப்பட்டு Children போனார்கள். of Israel arose and went up to the house of the Lord. வாசிக்கலாம். எங்களில் யார் முந்தி போய் பென்யமீன் புத்திரரோடு எங்களில் யார் முந்தி போய் பென்யமீன் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். தேவனிடத்தில் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. தேவனுடைய வீட்டுக்கு வந்தாதான் விசாரணைக்கு பதில் வரும். Come to the temple of Lord, you can ask. பக்கத்துல கை கொடுத்தா Counsel unto இனிமே God. இனிமேல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட கர்த்தருடைய வீட்டை நான் மிஸ் பண்ண மாட்டேன். தேவனே, Lord, நாங்கள் யார் முந்தி போவது என்று which கேட்கிறார்கள். of us shall அதற்கு go up to கர்த்தருடைய the வீட்டில battle? இருந்து ஒரு சத்தம் வருது. A voice came. யூதா முந்தி புறப்படுவானாக. Judah shall go up first. to அவர் seek the வீட்டில் kingdom இல்லாத of God. ஆசீர்வாதம் உலகத்துல எங்கேயா இருக்குது? You can see sufficient blessings in the house of the எல்லா Lord. ஆசீர்வாதம் அவர் வீட்டில தான் இருக்குது. All the blessings are included. நீங்கள் கர்த்தருடையவர்கள் ஆனாள். If you be a children of God, வேதம் சொல்லுகிறது the Bible says, அத்தனை இஸ்ரவேலர்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு போனார்களாம். men of Israel went to the house of the Lord. அங்கே விசாரித்தார்களாம். They inquired. அங்கே கர்த்தருடைய பதில் வருகிறது. Answer came up. வெளியில பதில் வரல, அங்கதான் பதில் வருது. Inside யூதா முதலில் புறப்பட கடவன் Judah என்றார். shall go up first. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. அவர் வீட்டிலே எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது. Sufficient blessings are there. ஒரு பெரிய ஷோரூம்ல எல்லாம் இருக்கிறது போல How we can see the show. அவர் வீட்டிலே எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது. All the blessings are அதை there. எடுத்துக்கொள்வதற்கு தான் நீ வீட்டுக்கு வர்றேன். You should come and ஆண்டவரே, collect நான் it. வீட்டுக்கு வந்திருக்கிறேன். I'm coming to your home. நீ ஆசீர்வாதம் எனக்கு தாரும். Give your blessings, என் Lord. ஆசீர்வாதத்தை தாரும். Give your portion. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. இன்று முதல் நான் தேவனுடைய வீட்டையே வாசம் இருப்பேன். வசனம் சொல்லுகிறது, The word of God. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிற பாக்கியவான்கள் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். Blessed are they those who enter in the house of the Lord, and they will always நீங்க praise. சபைக்கு வரும்போது When you come to ஸ்தோத்திரத்தோடு நிறுத்திக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஏதாவது பேசணும் காது கேட்க கூடாது. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஓசனை இததான் செய்யணும். அடுத்து என்ன பேசுறான் காது கொடுத்து கேட்க கூடாது. Don't give up your concentration. சங்கீதம் 84:4 Psalm சொல்லுகிறது, 84 verses 4. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in அதை Christ. தன் வேதத்தை கவனித்து பார்க்கும் So பொழுது pay attention to the word அவர் of God. வீட்டுக்கு போனார்கள். They went to the house of the முதலாவது யூதா புறப்பட வேண்டும் என்றார். Lord. Judah shall go up அந்த first. வீட்டை குறித்து இயேசு சொல்லும்போது இப்படி Jesus சொன்னார், says about the என் house. அருமையான மகனே மகளே. Beloved. மத்தேயுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் Matthew chapter 12. 4வது வசனங்களை வாசிக்க Verses கேட்போமா? 4. நான் முடிக்க போகிறேன். மத்தேயு 12:4. அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் கைகளை தட்டி வரலையா சொல்லுங்க. Praise God. பலத்த கைகளை தட்டி Hallelujah. ஹalleluya. Praise God. தேவனுடைய வீட்டில தான் தேவனுடைய சரீரம் கிடைக்கும். In the house of the Lord you can find the flesh of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. நான் சொல்ல வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. The Bible says. என் அன்பு தெய்வ ஜனமே, Beloved. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தை வாசித்து பாருங்கள். Check your அதை experience. பவுல் இன்னும் அழகாக சொல்லுகிறார். Paul says. 1 தீமோத்தேயு 3:15 வாசித்து பாருங்கள். அந்த தேவனுடைய வீட்டுக்குரிய அனுபவத்தை பற்றி. தாமதிப்போமானால் நல்ல கவனி, தாமதிப்போமானால் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். Praise the Lord. இவைகளை உனக்கு எழுதுகிறேன்.
அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களை தட்டி அப்பா குரலையா Praise சொல்லுங்க. God. அல்லேலூயா. ஜீவனுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய சபையை சபையாய் ஆ சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்களே. God. இதுதான் மெய்யான ஜெப வீடு. The pillar and the ground of the earth is இதுதான் true. சரீரமாகிய ஜெப வீடு. This is a prayer house. ஆசாரியர் அங்கே ஒருவர் இருக்கிறார். There is a priest. இந்த வீட்டில் நடக்கிற சகல நன்மைகளை தெரியாமல் இருக்கிறாய். But we do not know the value. முடிந்தவரை அழைத்து கொண்டு வர பாருங்கள். Try to come. அந்த வான்களை வருகிற ஆசீர்வாதத்தை அவர்கள் காதால கேட்டு கண்ணார கண்டு கைகளை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். They should hear up and they should receive with their hands. அதைத்தான் மார்க்குவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் Mark chapter 2 26வது வசனத்திலே இயேசு சொன்னார். 26. மார்க் 2:26 வாசிப்போமா. அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லை. நீங்கள் ஒரு காலம் சத்தியத்தை வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து கரங்களை தட்டி அப்பா குரலையா சொல்லுங்கயா. Praise be to என்ன விசுவாச கைத்தட்டு. அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர ஆம் வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தெய்வ சமூகத்தின் அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே. கரங்களை தட்டி கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இன்றைக்கு நான் மட்டுமல்ல, தன்னோடு வந்திருக்கிற நீங்களும் புசிக்கத்தக்கதாக இது சாதாரண அப்பம் அல்ல. தேவனுடைய வீடு ஆதாரம் சத்தியத்தின் அடிப்படையிலே சத்தியத்தின் வல்லமையின்படியே இந்த அப்ப திருவிருந்து ஆராதனை உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் தேவனுடைய வீடு. அதுதான் கர்த்தருடைய வீடு. என் அருமையான மகனே மகளே, அது இயேசு பேசும்போது இன்னும் அழகாக சொன்னார். லூக்காவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தமாக தாவீதும் அவனோடு இருந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சொல்றார் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தமாக தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்த பொழுது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். பக்கத்துல கை சொல்லுங்க. நான் தேவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அன்றைக்கு தாவீது புசித்த அந்த அப்பத்தை விட நான் புசிக்கிற அப்பம் கிறிஸ்துவின் அப்பம். கிறிஸ்துவின் அப்பம். இயேசு சொல்லுகிறார். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? நீங்க வாசிக்கிறது இல்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத மற்றவங்களால் எவனாலும் புசிக்க முடியாத அப்பத்தை தான் இங்க உங்களுக்கு நான் சுட்டு வைத்திருக்கிறேன். Others cannot touch. இது சிஎல்எஸ்ல வாங்குற அப்பம் இல்ல. From the shop. சும்மா காஸ்ட்லியா வாங்கி நாக்குல விட்ட உடனே கரைஞ்சு போற அப்பம் இல்ல. இது கிறிஸ்துவின் சரீரம். இது கிறிஸ்துவின் சரீரம். அதைத்தான் இயேசு சொன்னார். இந்த அனுபவம் உனக்கு அவசியம் தேவை. சத்தியத்தின்படி கிறிஸ்துவின் உபதேசம் சத்தியத்தின் தூணின்படி இயேசு அந்த அப்பத்தை கொடுக்கும்போது அவர் சொல்லும்போது வார்த்தை பாருங்கள். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பரிசுத்த பசியாய் இருந்தபோது செய்ததை வாசிக்கவில்லையா? தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்தின் அப்பங்களை கேட்டு வாங்கி தாம் புசித்ததுமன்றி கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது நீ கேட்டு வாங்குற அப்பம் சாதாரணதல்ல. இவ்வளவு நேரம் அமர்ந்திருந்த நீ தேவனுடைய வீட்டுக்கு வந்திருக்க. தேவனே, உம்முடைய வீட்டில் நான் புசிக்க போகிறேன். உம்முடைய ரத்தத்தை நான் பானம் பண்ண போகிறேன். உம்முடைய அப்பத்தை நான் பானம் பண்ண போகிறேன். நான் புசிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் என் மேல் வந்து பலிக்கட்டும் என்று அப்படியே 2 கைகளை உயர்த்தினவர்கள் உட்கார்ந்த இடத்திலே லூக்காவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 19-20. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செய்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின் அவர் அந்தப்படியே பாத்திரத்தை கொடுத்து இந்த பாத்திரம்
உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகி புதிய உடன்படிக்கை இருக்கிறது என்றார். அவருடைய கரங்களை உயர்த்தி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த அற்புதமான நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீடுமாய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வீட்டில் ஆண்டவரே மோசே எங்கும் உண்மையுள்ளாக இருந்து போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உமக்கு உண்மை முத்தமாய் ஜீவிக்கத்தக்கதாக தேவன் நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் ஆண்டவரே சகல ஆசீர்வாதங்களும் உண்டு என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா அறிவித்த காரியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வீட்டில் ஆண்டவரே நாங்கள் பிரவேசித்து ஆண்டவரே அப்பா மகிழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய வீட்டில் இருக்கிற ஆண்டவரே தேவ சமூகத்தின் அப்பத்தை தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே நீர் எடுத்து ஆண்டவரே ஆசாரியாக இருக்கிற ஆண்டவரே எங்கள் தாசன் மூலமாக ஆண்டவரே அந்த அப்பத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எடுத்து கொடுத்து ஆண்டவரே அப்பா நீர் புசிக்க சொல்லுகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக நீர் எங்களுக்காக ஆண்டவரே சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக ஆண்டவரே அடிக்கப்பட்ட ஒரு சரீரத்துக்காக ஆண்டவரே இன்றைக்கு ஒரு சரீரத்தை எங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நீர் என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய வீட்டிலே நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய வீட்டில் இருந்து ஆண்டவரே உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நீர் எங்களுக்கு எடுத்து கொடுப்பீராக ஆண்டவரே. அதை வாங்கி புசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பேலன்ஸ், சுகம், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரே துக்கங்கள் மாறி ஆண்டவரே சகலத்தையும் கர்த்தர் உம்முடைய வீட்டில் எடுத்து கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நீ வைத்திருக்கிற ஆண்டு சரீரத்தையும் ரத்தத்தையும் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியால் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீரே அதை பிட்டு கொடுக்க முடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் வழிநடத்துவீராக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். உம்முடைய பலிபீடத்தில் சிந்தப்பட்ட உம்முடைய வீட்டின் ரத்தம், உம்முடைய வீட்டின் சரீரமாகிய இயேசுவின் சரீரத்தை என் மக்களுக்கு நான் கொடுக்கிறேன். இந்த வீட்டில் உள்ள இந்த சரீரம் தேவ சமூகத்தின் அப்பம். இதை உலகத்தான் கொடுக்க முடியாது, உலகத்தான் புசிக்க முடியாது. தெய்வகுமாரனே, ஏன் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள் மன்னாவைத்தான் புசித்தார்கள், உம்முடைய சரீரத்தை புசிக்கவில்லை. நாங்களோ அதை புசிக்கும்படி ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த அப்பத்தை புசித்த நொடி பொழுது, எங்கள் வாய்க்குள் உள்ளே இறங்கின நொடி பொழுது எங்களுடைய பலவீனம் அத்தனை மாறி எல்லா உறுப்புகளும் பலனடைந்து ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பல 100 ஆண்டு காலம் நாமத்தை உயர்த்தும்படி எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இதை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். கரங்களை உயர்த்தி கொண்டே அவரை நோக்கி பாருங்கள். जीवन